வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். சுற்றுலா பயணி வாகனங்களில் பாதுகாப்பு காரணமாக எரிவாயு சிலிண்டர் பறிமுதல் நடவடிக்கை. முதலில் சுகாதாரமான நியாயமான விலையில் உணவு கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று சுற்றுலா பயணிகள் அதிருப்தி. உதகை உட்பட மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வை மற்றும் சுகாதாரமின்மை காரணமாக சுற்றுலா பயணிகள் வீட்டிலிருந்து உணவுகளை எடுத்து வருவதுடன் சமையல் பொருட்களை கொண்டு வந்து சாலையோரங்களில் சமைத்து சாப்பிடுகின்றனர். உதகை, குன்னூர் உட்பட பிற சுற்றுலா தலங்களுக்கு அதிகளவில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். முன்பு குடும்பத்துடனும் குழுவாகவும் சுற்றுலா வருபவர்கள் ஹோட்டல்களில் குறைந்த விலையில் கிடைக்கும் உணவை நம்பி வந்தனர். தற்பொழுது உதகை உட்பட ஹோட்டல்களில் ஏற்பட்டுள்ள உணவுப் பொருட்களின் விலை உயர்வு அவர்களின் சுற்றுலாவுக்கான செலவு அதிகரிக்க செய்து வருகிறது. சமாளிக்க முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். இத்துடன் பல உணவகங்களில் சுகாதாரமின்மையும் காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா வரும் நடுத்தர வர்க்க சுற்றுலா பயணிகள் செலவுகளை சமாளிக்க தங்களுக்கு தேவையான காலை மதிய உணவுகளை வீட்டிலேயே சமைத்து எடுத்து வர துவங்கியுள்ளனர். பலர் சமையல் பொருட்களை கொண்டு வந்து சாலையோரங்களில் வாகனத்தை நிறுத்தி உணவு சமைத்து உட்கொண்டு செல்கின்றனர். இந்த நிலையில் நீலகிரியில் சுற்றுலா பயணி வாகனங்களில் எரிவாயு சிலிண்டர் பறிமுதல் நடவடிக்கை தொடங்கியுள்ளது. வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் வட்ட உணவுப் பொருள் வழங்கும் அலுவலர் தலைமையில் நடைபெற்ற இந்த சோதனைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கைக்காக நடைபெறுவதாக கூறப்பட்டது. இதுகுறித்து சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கையில், இது நல்ல நடவடிக்கை தான். ஆனால் உதகை உட்பட அனைத்து சுற்றுலா தலங்களில் உள்ள ஹோட்டல்கள், நகரப்பகுதிகளில் உள்ள ஹோட்டல்களின் உணவுப் பொருட்கள் விலையை சமாளிக்க முடியாத நிலை உள்ளது. இதனால் எங்களுக்கு தேவையான உணவுகளை வீட்டிலிருந்து சமைத்து எடுத்து வருகிறோம் அல்லது சாலையோரங்களில் சமைத்து சாப்பிடுகிறோம். இதன் மூலம் செலவு குறைவதுடன் எங்களின் உடல் நலம் பாதிக்காது. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நீலகிரியில் நியாயமான விலையில் உணவு சுகாதாரமான விலையில் கிடைத்தால் நாங்கள் ஏன் சமையல் பொருட்களுடன் வருகிறோம்? முதலில் அதற்கு வழிவகை செய்யுங்கள் என்றனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.